ஹாய் ஹலோடா ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேரிட் டு மை மாமா அதோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தேங்க்யூடா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு போன ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குமே நீங்கள் பார்த்துட்டு அக்கா உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூடா. அண்ட் ஓகேடா, வளன்னு பேசாமல் இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் மூவிக்கான அப்டேட் வரும். ஓகேடா, ஸ்டோரி லாஸ்ட்டாக எங்கே விட்டுருந்தோன்னா, ஜேகே வந்து வியோட கையில் ரிங்கை போட்டு உன்னோட ஹஸ்பண்ட் நான் தான், என்னோடய ஹஸ்பண்ட் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த ரிங்கை தூக்கி காமிச்சிக்கிட்டு அப்படியே போயிருப்பார். இப்போது அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து அப்படி நிற்கிறாரு. சைடில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு, அப்போது உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு அப்படியே சைடில் இன்னொரு பையன் பார்த்துட்டு சொல்கிறேன், இல்லை அவர் வந்து இப்போ தான் ரிங் போட்டு கிஸ் பண்ணார். அப்போது உன்னோட மேரேஜ் இன்றைக்கி தானா, எங்கள் கண்ணு முன்னாடி உன்னோட மேரேஜ் நடந்துருச்சு அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. வீக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. அவன் கையை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ரிங்கை கலத்தலான்னு போகிறான். அப்போ பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு நிற்கிறா. அவள் பார்த்துட்டு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நீ வந்து இதுக்கப்புறம் இதை ப்ராப்பராக தான் நீ இதை பண்ணணுமே தவிர நீ இப்படியெல்லாம் கலத்தி தூர போடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இது எனக்கு பிடிக்காம நடந்த மாதிரிச்சு, எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரிங்கை கலத்துறான். அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு, இங்கே பாருவி, நீ பண்ணுறது தப்பு, உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட வேணால் சொல்லி நீ ஏதாவது பண்ணிக்கோ, அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் இங்கே வச்சு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்ன உடனே இவன் அப்படியே டேக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே பீட்டர் பார்த்துட்டு, நான் சொன்னலாடா அவன் மாமாக்கார வந்து இதாவது ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே, அவ்வளோதான் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, போச்சா அப்படிங்கிற மாதிரி பீட்டர் அப்படியே யோசிச்சுட்டு அவன் பீட்டர் வந்து அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே டென்ஷனாக வீட்டுக்கு போய் ஒரு பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அவங்க பாட்டி பார்த்துட்டு, டீ என்னடா ஆச்சு, நீ இதுக்கடா இப்படி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, பாட்டி பேசாமல் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து ஃப்ளவர் பாட்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. இப்போ அப்படியே அவங்க பாட்டி பயந்துக்கிட்டு அப்படியே வந்து நேராக என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு கால் பண்ணோன்னே சொல்லம்மா அப்படின்னு சொன்னான்னா, என்னன்னு தெரியலடி, ரெண்டாவது பையன் வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு உடச்சிக்கிட்டு இருக்காண்டி, என்னன்னு தெரியலடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே இந்த சைடு ஜேகே அப்படியே ஜிம்னை பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மின் அப்படியே ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொன்னோன்னா, சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மிச்சம் இருக்க ஒரு ரிங்கை மட்டும் அப்படி காமிக்கிறான். இவன் காமிச்சிட்டு, நீ போடுறியா அப்படின்னு சொன்னான்னா, அவன் போட்டு விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை காமிக்கிறான். இவன் பார்த்துட்டு, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கண்ணை கட்டுறான். இப்போ பார்த்துட்டு, அவன் எதுக்கு அப்படி போட்டு உடைக்கிறான், அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னான். கேட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாண்டி, பயமாக இருக்குடி அப்படின்னு சொன்னானே, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வீட்டுக்கு போய் கிளம்பி போகிறாங்க. இப்போது வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்தா அங்கே வீந்து டோம்னு சொல்லிட்டு ஒரு பொருளையும் போட்டு இது பண்ணுறான். பாட்டியும் தாத்தாவும் எவ்வளவோ மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ நேராக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக பக்கத்தில் போய் வீயோட கண்ணத்துலேயே அடிச்சுக்கிட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க, பாட்டியோட வீட்டுக்கு வந்து அவ்வளோ பொருளையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, எல்லாமே என்கிட்டே வந்து கேளு, அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே எல்லோரும் ஜேகேயை பார்க்குறாங்க. ஜேகேயை பார்த்த உடனே, ஜேகே நீ என்னடா பண்ண அப்படின்னு சொன்ன உடனே, அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்கி எழுத்தோன்னே, அவன் எப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஒன்று வச்சிருப்பாரு. அதுக்கு அப்படியே இறையிறாரு. இப்போ பார்த்துட்டு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கையில் இருக்க பொருளை இறையாது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நீ ஏமா என்கிட்ட மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க பாருமா இங்கே அப்படின்னு சொன்னோன்னே கையில் அப்படியே ரிங் போட்டிருக்காருல அதை காமிக்கிறாரு. காட்டிட்டு, என் கையில் ரிங்கு போட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு கிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், கேட்டேன் நீ தான் என் புருஷன், நான் தான் உன் புருஷங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறோம், என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே ஆரம்புக்கும் ஜின்னுக்கும் என்ன சொல்கிறதுன்னே தெரில. இப்போ அப்படியே ஜின் முன்ன வந்து நின்றுட்டு, ஜேகே அவன் சொல்கிற உண்மையா அப்படின்னு சொன்னானா, அது வந்து அப்படின்னு சொன்னானா, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் அடிக்க போகிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, அத்தை நான் தான் போட சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லாருமே ஷாக்காக ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ அப்படியே சுகா பக்கத்தில் வந்துட்டு, ஜிமின் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நான் தான் போட சொன்னேன் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே எழும்பிட்டு, ஏன்னா இப்படி பண்ணுறேன், என் வாழ்க்கையை அழிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உன் வாழ்க்கை அழிச்சது நானோ இல்லை அவனோ கிடையாது, உன் வாழ்க்கையை கொஞ்சம் விடுந்தா நீயே அழிச்சிருப்ப, அதுலேருந்து உனக்கு எப்படி காப்பாற்றான்னு எங்கள் 2 பேத்துக்குமே தெரில, அதனால தான் நான் ரிங் போட சொன்னேன், அவன் போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பேரண்ட்ஸுக்கெல்லாம் எதுவுமே புரியலை, இவங்க ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கே இருக்குது. இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் ஜெயகோப்பமாக சேர்ந்து கேட்குறீங்க, என்னடா ஆச்சு ஜிமின் நீயாவது சொல்லு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜிமின் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. பீட்டர் பிளான் பண்ணது முதல் எல்லாமே அப்படி சொன்ன உடனே, அதாவது ஜேகே வந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பார்ல, நீ கொஞ்சம் தனி அவன் உன்ட்ட பேசணும்னு சொல்ல முடிச்சுட்டு, நீ வந்து கொஞ்சம் திம்பரா பேசியிருப்பார்ல. இப்போ பார்த்துட்டு, அதனால தான் என்னால் சொல்ல முடியாது
இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேகேயுமே சொல்கிறாரு. இவன் அப்படியே பார்த்துட்டு தப்பெல்லாம் ஓ மேலே இருக்குது வி, நீ ஜேகே மேலே கூப்பிடுறது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது 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 வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே தயங்குறான். அது ஜிமினியாவது விட்டு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் கூப்பிட்டதுக்கே வரல, இது இந்த மாதிரி ஜேகே என்கிட்ட வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ அடுத்த என்ன சொல்லுவா, அவனே ஒரு பைத்தியம், அவன் சொல்கிறத நீ கேட்குறியான்னு சொல்லிட்டு கேட்பேன், அதனால தான் நானும் உன்ட்ட வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த கையில் போட்டிருக்க ரிங் அப்படியே கலத்த போகிறான். இப்போ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு டேய் கலத்தாத அப்படின்னு சொன்னோன்னே இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு கல்யாணம் ஆனதாக ஆயிடுச்சு, நீ ரிங் கலத்தினா விரல முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே கூப்பிடுறான். பதில் என்ன அம்மா உனக்கு கல்யாணம் ஆனது தான், இதனால ஜேகே தான் உன் கையில் ரிங் போட்டுவிட்டான்னு நினைக்க முடிச்சுட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏம்மா இப்படி பண்ணுற ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு ப்ளீஸ்மாலாம் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆனது தான், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு தான் இல்லையாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜெயஹோப்னு பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவன் பார்த்துட்டு என்னது பிளான் பண்ணி வச்சுதா, இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜின் முன்ன வந்துட்டு ஆமாட்டே நீ படிப்பை முடிக்கலை, அதான் நீ படிப்பை முடித்து ஒரு வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் உனக்கும் ஜேகேக்கும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நாங்கள் ஆல்ரெடி பேசியே வச்சுருந்தோம், ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஜேகே சுகா எல்லாரும் அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு ஆமாண்டா உங்களுக்கு இவங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது தான், என்ன இந்த பிரச்சனை நடந்ததுனால ஜேகே முன்னக்கூட்டியே ரிங் போட்டுட்டான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னது ஏற்கனவே பிளான் பண்ணிங்களா, அதுவும் இந்த சுடுமூச்சு கூடயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்படியே ஜேகே முறைக்கிறான். முறைச்சிட்டு அப்படியே ஜிம்னு பார்த்துட்டு அது வந்து நம்ம ஜேகே தான் வீக்கு ரிங் போட்டு விட்டான், ஆனால் வீ வந்து ஜேகேக்கு ரிங் போட்டு விடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு ஜேகே அவன் உனக்கு ரிங் போட்டு விடலையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். இவன் பார்த்துட்டு அவனுக்கு போய் ரிங் போட்டு விடுப்போ அப்படின்னு சொன்னேன்னா என்னால் முடியாதும்மா ரிங் போட்டு விடு இல்லைன்னு வையன் கையும் முறிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா போ ரிங் போட்டு விடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே கிட்ட போனோன்னே அப்படியே ஜிம்மின் வந்து அந்த ரிங்கை தூக்கி கையில் கொடுக்குறான். இப்போ அந்த ரிங்கை வாங்கிட்டு எல்லாம் பிளான் பண்ணி அப்படியே ஒன்று மாட்டி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொன்ன உடனே நல்லதுக்கு பண்ணோம், உனக்கு இது மாட்டி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் அப்படியே திரும்புகிறான். இப்போ பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவங்க பாட்டி அப்படியே பார்த்துட்டு இருங்க வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பூஜை ரூமுக்கு போய் கொஞ்சம் அங்கே பூவெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த பூவெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. அதாவது சைடில் கொஞ்சம் பூ வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கையிலையும் அந்த அவங்க பாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுக்குறாங்க. இப்போது அப்படியே ரிங் போட்டு விட்டோன்னே அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பூவெல்லாம் போடுறாங்க. இப்போ அப்படியே பார்த்து முறைச்சிட்டு எப்போ நீ என் புருஷன் ஆகிட்டல ரூமுக்கு ஒன்று பார்த்துக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பல்ல கடிக்கிறான். இப்போ பார்த்துட்டு சரிட்டி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பிட்டு சரி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இதெல்லாம் பண்ணியே ஆகணுமாம்மா அப்படின்னு சொன்னேன்னா பண்ணுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க பார்த்து எப்போ பார்த்துட்டு சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே காலில் விழுற பாட்டி தாத்தா காலில் வந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஆரமோட கால்லையும் ஜின்னோட கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜேகப்போட கால்லையும் உங்கள் கால்லையும் வந்து விழுந்திருப்பாங்க. நீங்களாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஜேகே இதை வந்து தற்செயலாக நடந்தது தான், இருந்தாலும் என் பையனை பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கவலைப்படாங்கத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என் பையனை பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் என் பையனை பற்றி தான் தெரியும்ல, அவன் கொஞ்சம் கோவக்காரன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லத்த நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அப்படியே ஈவினிங் ஆகுது. பால் பழம்லாம் கையில் கொடுத்துருப்பாங்க, பட் வந்து எல்லாம் வேண்டாம் விருப்பம் தான் ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்ருக்குறாரு. இப்போ அப்படியே ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி அப்படியே ரூமுக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. இப்போ அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த பாலை கொண்டு டேபிளில் பக்கத்தில் டொப்புன்னு கொண்டு வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு தூங்கி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டென்ஷனாக போய் பெட்டில் உட்காடுறான். ஏய் என்ன பிச்சை போட்ட மாதிரி போட்டுருப்போற, மரியாதையாக கையில் பாலை வந்து காலில் விழு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நான் ஏன் காலில் விழணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டேன் ஹலோ ஐ எம் டாப்புப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நீ மட்டும்தான் டாப்பாக இருப்பியா, இந்த ஸ்டோரியில் நான் தான்டா டாப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என் பார்த்துட்டு நீ டாப்பா
நான் தான்டா டாப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ 2 பேரும் அதுக்கு தான் சண்டை போடுறாங்க. நான் டாப்பு நீ டாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என் பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த ஆண்டவன் எழுதி வச்சிட்டான் இந்த ஜேகே தான் டாப்பு அப்படின்ட்டு, ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன்கிட்ட பெட்டில் போய் படுக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் போய் படுக்கிறாரு. இப்போ படுத்த உடனே ஏய் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் படுத்தேன், நீ கீழே இருக்கு கீழே போய் படுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஏன் கீழே போய் படுக்கணும், அப்படி உனக்கு வேணா நீ போய் கீழே படு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே நான் ஏன்டா கீழே படுக்கணும் நீ போய் கீழே படுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் ஏன்டா கீழே படுக்கணும் நீ ஃபஸ்ட்டு கீழே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டிலுக்கு சண்டை போடுறாங்க. இப்போ பார்த்துட்டு நான் இங்கே தானே படுப்பேன், அதே மாதிரி நானும் இங்கே தான் படுப்பேன், முடிச்சுட்டா இங்கே பட அப்படிலாம் கீழே படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே எப்படி படுத்துக்கிறான். இப்போ பார்த்துட்டு கீழே போடா கீழே போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே எதுவுமே போய் கிருங்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படி தூங்கிடுறாரு. இப்போ பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அப்படியே தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நம்ம டே தான் அப்படியே லைட்டாக அப்படி கண்ணு முழிச்சு பார்த்தா ஜேகேயோட செஸ்ட்டு மேலே படுத்துருக்குறாரு. இப்போ பார்த்துட்டு இவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தள்ளி விட்டுட்டு அவர் தள்ளி வர்றாரு. பார்த்தா ஜேகே வந்து ஆல்ரெடி படுத்திருந்த இடத்துல தான் படுத்துருக்குறாரு, வீ தான் உருண்டு வந்து மேலே போய் படுத்துருக்குறாரு. பார்த்துட்டு இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வைக்கி கலாய்ப்பானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே மூஞ்செல்லாம் அப்படி தேய்ச்சிக்கிட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சரி ஓகே நம்ம இங்கேருந்து ஓடிடலாம், இங்கேயே இருந்தால் தான் அவன் கண்டுபிடிச்சிடும், நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி செட்டாக எந்திரிக்கானே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது உனக்கு என்ன, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா இவ்வளோ நேரம் நல்லா மெத்து நீ என் மேலே போய் வந்து படுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது 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 வந்து அப்படின்னு சொன்னேன். என்ன அது 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 பாரு இனிமேல் மட்டும் என் மேலே வந்து படுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா படுத்த என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன பண்ணுவியா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, ஏன்னா நான் இப்போ புருஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று இதுக்கு மேலே உன் வாயில் வந்து புருஷங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னு வையேன் அப்படின்னு சொன்னோன்னா புருஷா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சொல்லாத புருஷா சொல்லாத புருஷா சொல்லாத புருஷா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நாய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒன்று இப்படி தான் என் வழிக்குள்ளே கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெய்க்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவன் அப்படியே படுத்துருக்கிறான் பெட்டில். இப்போ வீ வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளியே வர்றாரு. ஜெய்க்கு அப்படி கால் மேலே கால் போட்டுட்டு ஹாய் புருஷா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே புருஷான்னு சொல்லாதான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னானே புருஷா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இப்போ அவர் வந்து போய் ஃப்ரெஷ்ஷாக போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்களுக்கு தெரியும் புருஷா, நீங்கள் சொல்லணும் தேவையில்லை புருஷா, நாங்களே எல்லா வேலையும் பண்ணிப்போம் புருஷா அப்படின்னு சொன்னோன்னா எத்தனை புருஷா போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே புருஷா போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெய்க்க போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போய்ட்டது. புருஷா டென்ஷன் ஆக்குறோம் இப்போ நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே தான் போகிறாரு. இப்போ கீழே போய் அப்படி சோஃபாவில் டென்ஷனாக உட்காந்துருக்குறாரு. இப்போ மேலேருந்து அப்படி ஜெய்க்கையும் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டே கீழே வர்றாரு. கீழே வந்த உடனே டேய் வந்து விளக்க கொளுத்து வா அப்படின்னு சொன்னோன்னே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ போய் அவன் விளக்கு கொளுத்துறான். இப்போ விளக்கெல்லாம் கொளுத்தி அப்படி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஐ மீன் பூஜை பண்ணுவாங்கள்ல, பூஜை ரூமில் அதெல்லாம் பண்ணி எடுத்து அப்படியே தென்னைத்தியில் திருநெல்லாம் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்து உட்காடுறாங்க. இப்போ பார்த்துட்டு சரி புருஷா ஏதாவது படம் பார்க்கலாமா புருஷா அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க புருஷா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அவன் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு அப்படியே உள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என் புருஷனுக்கு புருஷான்னு கூப்பிட்டா பிடிக்காதான் அப்படின்னு சொன்னோன்னே சரி வேறு எப்படி கூப்பிடணுமா அது எனக்கு தெரியாது, அதான் என் புருஷனுக்கு தானே புருஷான்னு சொன்னால் பிடிக்காது, அதான் அவனை புருஷான்னு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே போய் நிற்க போதோ அப்படின்னு சொன்னானே சரி ஓகே வயிற்றுக்குள்ளே பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா 1 வாரம் தான்டா ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே 1 வாரம் ஆகுது ஜிமன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து அப்படி ஜேகே வந்து அப்படியே வயிற்று தடவி பார்க்குறான். இப்போ அப்படியே கிட்ட வந்துட்டு தோசையா இட்லியா சப்பாத்தியா பூரியா அப்படின்னு சொன்னோன்னா புருஷா எனக்கு பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும், பொங்கல் வச்சு தரியா அப்படின்னு சொன்னோன்னா உன்கிட்ட கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு சப்பாத்தி போதுண்டா அப்படின்னு சொன்னேன்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அவன் போயிடுறான். பார்த்துட்டு புருஷா எனக்கு சப்பாத்திடா அப்படின்னு சொன்னோன்னே மூட்டுப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே அங்கே போயிடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இவங்களுக்குள்ளே இப்படி தான் பயங்கரமாக 2 பேர்த்துக்கும் சண்டை போயிட்டுருக்கும். 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு நாள். அதாவது இவங்க எல்லாருமே இப்போ சிட்டிக்கு வந்துட்டாங்க. அண்ட் தாத்தா பாட்டியும் ஒத்தையில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆரமோட வீட்டு ஆரம் வந்து சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க பாட்டியும் தாத்தாவையும். இப்போது ஜேகேக்கும் வீக்கும் கல்யாணம் 1 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சு. அண்ட் வீட்டில் வந்து அதாவது நீங்களும் ஜெய்ஹோப்பும் தனியாலாம் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அதை பார்த்துட்டு அப்படி நீங்கள் சொல்லியிருப்பீங்க தனியாக வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா, இத்தனை நாளாக பிள்ளைங்களோட சவுண்டு கேட்டுட்டு இப்போ எந்த இது சவுண்டும் இல்லைன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டோன்னா அப்போது ஆரம் சொல்லியிருப்பாரு, அப்போ நீ வந்து இங்கே இராண்டி எல்லோரும் ஒரே வீட்டில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ ஜெய்ஹோப் அண்டு போயன் நீங்கள் 2 பேருமே இங்கே வந்திருப்பீங்க. இப்போ அப்படியே இவங்க வந்துட்டு ஜெய்ஹோப் வந்து ஆரம் கூடயே வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க. இப்போ சுகா மட்டும் தான் ஆஃபீஸுக்கு போகலை, அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே வந்து ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் ஆரமுடைய பிஸ்னஸை வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் 3 பேரும் அப்படி சேர்ந்து தான் ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. ஈவினிங் டைமில் வருவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் 2 பேர்த்துக்கும் பயங்கரமாக சண்டை முட்டிக்கும். பட் அதுக்காகவே ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிடுவான். ஏன்னா ஜின் சொல்லியிருப்பாரு, இங்கே பாரு வீட்டிலேருந்து நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறீங்க, என்னால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸில் போய் இருந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னனால ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். அண்ட் இப்படி தான் இவங்களோட லைஃப் போகுது. தினமும் சண்டை நடக்கும். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே அன்னோனியமாக ஏதாவது ரூமுக்குள்ளே இருக்குமான்னு கேட்டால் அது கூட கிடையாது. ரூமுக்குள்ளேயே 2 பேரும் அடிச்சுப்பாங்க. இப்போ ஒரு நாள் தான் நம்ம ஜேகே வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. வந்து பக்கத்தில் உட்காந்து தான் சாப்பிட்டுருக்காரு. இப்போ அப்படியே வீக்கு இந்த பக்கம் தான் சாம்பார் இருக்குது. அப்போ ஜேகே பார்த்துட்டு சாப்பாடு எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னேன்னா, ஏன் கை இருக்குல்ல எடுத்து தின்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னா, எடுத்துக்கூடுறாவும் பக்கத்தில் தானே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, தேவைன்னா எடுத்து நீலன்னு போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு எட்ட மாட்டுக்குது, அது எடுத்துக்கூடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏன்டா என் உயிர் எடுக்கிறதுக்குனே இருக்கிறியா, ஏன் நான் எங்கேயாவது போனால் தான் உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜின்னுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். ஜின்னு விளையாண்டுட்டு, என்ன பேச்சு பேசுகிற நீ, பாரு என் பையனை பிடிக்கலான்னா சொல்லிடு, அதுக்காக தேவையில்லாமல் அவனை கஷ்டப்படுத்தாத. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நேரமும் அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறேன். பாரு ஓரளவுக்கு தான் என்னால் பொறுமை காக்க முடியும், இதுக்கு மேலே அதுவும் இஷ்டம், உனக்கு பிடிக்கலையா தாராளமாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ வீக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்போ பக்கத்தில் இருந்து அப்படியே அந்த சாம்பார் எடுத்து அப்படியே பக்கத்தில் அப்படி கொடுத்துட்டு அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கே மனசு இல்லை. அவன் வந்து அவனுக்கு லிட்ரலி அழுகிற மாதிரி போயிட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அவன் எதுவுமே சொல்லலை, அப்படியே இருந்துருச்சு. அப்படியே பிளேட்டை கொண்டு அப்படியே வச்சுட்டு பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அவன் ரூமுக்குள்ளே போகிறான். இப்போ அவன் ரூமுக்குள்ளே போனதுலேருந்து அவன் வந்து திரும்பி பார்க்குறான். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் அவங்க யார் என்ன சொன்னாலும் சரி அவன் கத்திக்கிட்டே தான் இருப்பான். எப்போவுமே இப்படி சைலண்ட்டாக பார்க்க மாட்டேன், இன்றைக்கி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ அவனும் அப்படியே பிளேட்டை கொண்டு அங்கே வச்சுட்டு இப்போ அவன் ரூமுக்கு போகிறான். பார்த்தா அவன் பெட்டில் இருந்து அப்படியே தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பக்கத்தில் போய்ட்டு வீமா அப்படின்னு சொன்னேன். இப்போ அவன் அழுதுகிட்டே பார்க்குறான். பார்த்துட்டு என்னாச்சுடா இதுக்கு இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, நான் எப்பவும் போல தானே சண்டை போட்டேன், அது நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தேம்பி அழுதுட்ருக்குறான். இப்போ அப்படியே ஜேகே ஹக் பண்ணிட்டு, இல்லைடா அது எந்த அம்மாக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு அது தெரியுது, ஒருவேளை நான் வழக்கத்தை விட எனக்கு ரொம்ப ஒன்று திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுறான். ஜேகேக்கு மனசே கேட்கல. அது நீ என்னை கொஞ்சம் ஓர திட்டிட்டியா, அது அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னேன்னா, நான் தப்பு பண்ணிட்டு really சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஹக் பண்ணி அழுறான். அப்போ ஜேகே பார்த்துட்டு சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுத்துட்டு இனிமேல் அம்மா கிட்ட வச்சு இப்படி பேசாத சரியா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துக்கிறான். இது நடக்கும் போச்சில் நீ ஒயனும் சரி ஜிம்மினும் சரி, ஜிம்மினுக்கு வந்து எனக்கு செக்கப் அப்படிங்கிறனால சுகா அண்ட் ஒயன் 2 பேருமே போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. இப்போ அவங்க வந்த உடனே என்னடா வீடு இன்றைக்கி அதிசயமாக சைலண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்டுகிட்டே உள்ள வரான். இப்போ அப்படியே உள்ள வந்தோடனே ஜின் தான் அப்படியே டைனிங் டேபிள்லேருந்து அப்படியே காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு, என்ன நீங்கள் காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொன்னானா, அதுவா கோவத்தில் திட்டேன் அப்படின்னு சொன்னானா, என்ன திட்டீங்களா, என்னாச்சு
அப்படின்னு கேட்டோன்னே இப்போ வந்து டைனிங் டேபிள் நடந்த எல்லா விஷயத்தையும் ஜின் சொல்லிட்டு அவனுக்கு தேவைதான் நீங்கள் கொடுத்தது கரெக்டாக தான், நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் போய் பேசிட்டு முடிச்சுட்டு ஜேகே மேலேருந்து கீழே வரான். இப்போ அப்படியே ஜேகே மேலேருந்து கீழே வந்துட்டு அம்மா அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னா ஏன்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்டோன்னே இல்லை அழுதுட்டு இருந்தான், சமாதானப்படுத்தியிருக்கேன், அப்பா வர கால் பண்ணார், நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு டேய் என்னாச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அம்மா திட்டினாங்கல்ல அதான் கொஞ்சம் அழுதுட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொன்னோன்னே தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் எழுப்பி கொடுத்துருந்தா ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே அவன் சோஃபாவில் வந்து உட்காந்து உடனே இப்போ ஜிமின் தான் பக்கத்தில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டு அவனை எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொன்னானே. இப்போ எங்கே அவன் தூங்கிட்டு இருக்கான், நான் தான் அப்படியே படுக்க வச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே அப்புறம் அப்படின்னு சொன்னானே என்னாச்சு, அத்தை கொஞ்சம் டல்லாகவே இருக்காங்க அப்படின்னு சொன்னானே. ஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அவன் வந்து ஜின்னோட ரூமுக்கு தான் போகிறான். ஜின்னோட ரூமுக்கு போய்ட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொன்னானே. இல்லைடா அவனை வேறு எனக்கு ஹெவியாக கத்திட்டேனடா அப்படின்னு சொன்னானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவனை சமாதானப்படுத்திருக்கேன், நீ ஏன்ட்டு கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் இனிமேல் அப்படி பேச மாட்டான் அப்படின்னு சொன்னானே. இல்லைடா பேசினது எனக்கு கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சுதுடா அதான்டா கத்திட்டேன் அப்படின்னு சொன்னானே. பரவாயில்லம்மா அதை விடு நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணு நீ அப்படின்னு சொன்னானே. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பார்த்துட்டு சரி ஓகே நான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னானே. சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெயிக்க மேலே போகிறான். மேலே போய் பார்த்தா அப்படியே டே வந்து நிமிந்து அதாவது உட்காந்து தான் இருக்கிறாரு, பட் கீழே வரல. இப்போ அப்படியே பக்கத்தில் போயிட்டு நீ ஏன் கீழே வரல, ஏன் இங்கேயே இருக்க அப்படின்னு சொன்னானே. இல்லை நான் கீழே வரலை அப்படின்னு சொன்னானே. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொன்னானே. இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். பதில் பாரு நீ பேசினது தப்பு, ஏன் இப்போது நான் இந்த மாதிரிலாம் ஒன்று திட்டியிருந்தா அத்தை என்ன சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவன் இல்லைங்கிற மாதிரி தலையாடுறான். அதனால தான் அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாங்க, அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே இப்போ வியோட கண்ணில் லைட்டாக கண்ணீர் வருது. இப்போ தொடச்சிட்டு இங்கே பாரு ஹாப்பியாக இருக்கலாம், நீ என்னை திட்டு ஏசு அடி எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் நம்ம ரூம்குள்ளே வச்சுக்கலாமா அதை அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே வீ பார்த்துட்டு உன்னால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பார்த்துட்டு சரி ஓகே கோவம் போச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். பார்த்துட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் தலையை தடவி கொடுக்குறான். பார்த்துட்டு அத்தைக்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னானே. இப்போ கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னானே. அத்தை எங்கே இருக்காங்க, அத்தை ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வீ எந்திரிச்சு என்ன பண்ணுறான்னா அப்படியே கீழே போகிறான். கீழே போயிட்டு அத்தை அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே டோரை லாக் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு உள்ளே வா வீ அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவன் உள்ளே போகிறான். நான் பார்த்துறேன் சாரிடா ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொன்னானே. அதெல்லாம் இல்லை அத்தை, நானும் உங்ககிட்ட சாரி கேட்க வந்தேன், சாரி அத்தை அப்படின்னு சொன்னானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னானே. இப்போ வீ என்ன பண்ணுறான்னா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டைட்டாக ஹக் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அது தெரியல, நீங்கள் என்னை திட்டினதுக்கப்புறம் தான் அது எனக்கு புரிஞ்சுது, நான் பேசினது எவ்வளோ பெரிய தப்புன்னு, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணி அழுறான். பார்த்துட்டு அச்சோ அதெல்லாம் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை அழாத அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஓவராக திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணை வந்து அப்படி தொடச்சி விடுறாரு. இப்போ அப்படியே உள்ளே நீங்கள் போயிட்டு என்ன நடக்குதுங்க மாமியார் மருமகன்னு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. பார்த்துட்டு நீ வாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பக்கத்தில் போய் பார்த்துட்டோம். வி நீ எது பேசுகிறதா இருந்தாலும் பார்த்து பேசணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே. சரி இப்படியெல்லாம் பேசி மாப்பிள்ளையை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே. சரி மன்னிச்சிருங்க நீ எது நல்லது எது கெட்டதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கணும் அண்ணா அப்படின்னு சொன்னானே. ஐயோ அதுக்கெல்லாம் என்னடி, அதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல விடு ஃப்ரீயா அப்படின்னு சொன்னானோ. சரிங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அதாவது டே பார்த்துட்டு சரி ஓகே அவர் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தார், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே.
ஓ அவரா இப்போ நேற்றுக்கு வரைக்கும் அவன் இவன் சொல்லிட்டு இருந்தா இன்றைக்கி அவரா அப்படின்னு சொன்னானா. அது அப்படிங்கிற மாதிரி இப்போ டேஸ்ட் இருக்கிறான் பார்த்துட்டு சரிப்பா நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து டே அப்படியே ஓடி போயிடுறான். இப்போ அப்படியே இப்படியே ஒரு 1 மந்த் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ டே வந்து ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளே தான் ஐ மீன் ரூமில் தான் நிறைய விஷயங்கள் இப்போ செஞ்சு வைக்கிறாரு. அதாவது கொஞ்சம் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டுருக்கிறாரு. இப்போ டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு இப்படியே ஜேகே கால் பண்ணா. சொல்கிறா எப்போ வர்றீங்க? இன்றைக்கி வரதுக்கு ஒரு நைட்டு 9 o'clock கிட்ட ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னேன். அதான் தெரியும்ல அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை, அப்பா வீட்டில் இருக்கார், அதனால் அந்த ஒர்க்கும் சேர்த்து பார்க்கணும்ல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரூமெல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜேகே வர்றதுக்கே நான் 9:30 கிட்ட தாண்டிடுறது, பயங்கரமாக மழை பெய்யுது. இப்போது ஜேகே அப்படியே நனைஞ்சிக்கிட்டு தான் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு அப்படியே காலிங் பில் ப்ரெஸ் பண்ணால் டே வந்து அப்படியே ஓடி போய் கதவை திறந்துட்டு உள்ளே வாங்க பயங்கரமாக நினச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் டவல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி கையில் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே தலையை தொடச்சிக்கிட்டே டேயை பார்க்குறாரு. டேயை பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் பாடியெல்லாம் ரிவீல் ஆகுற மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்குறாரு. அதாவது உள்ளே வந்து அவர் எதுவுமே போடல, வெறும் ஒரு ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கிறாரு அண்ட் கீழே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறாரு. இவன் பார்த்துட்டு சரி வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னானே. நான் சாப்பிட்றேன், சரி நீ ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு சொன்னானே. நான் எப்படி நிற்கேன், நான் எப்பவும் போல தானே நிற்கிறேன், நீ எப்பவும் போல தான் இருக்கியா என்ன அப்படின்னு சொன்னான். நான் எப்பவும் போல தான் இருக்கேன், எப்பவும் போல இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் டைனிங் டேபிள் உட்கார்றாரு. இப்போ உட்காந்தானே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களா, நான் சாப்பாடு சூடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. அதெல்லாம் வேண்டாம், நீ அதை அப்படியே கொடு, நான் அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னானே. இல்லைங்க அப்படின்னு சொன்னானே. இல்லை பரவாயில்ல, சூடெல்லாம் ஒன்றும் பண்ணாண்டா அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு இப்படி ரூமுக்கு போய், அதாவது ஜேகே வந்தால் ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிருப்பார். நீங்கள் போங்க நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே ரூமுக்குள்ளே போகிறாரு. ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ரூமெல்லாம் அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டே நிற்கிறாரு. இப்போ அப்படியே பின்னாடி பண்ணிட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன்னே. பார்த்துட்டு பிடிச்சிருக்காவா, என்னடா இது அப்படின்னு சொன்னானே. அதுவா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்போது சார் நிற்கிற ஃபுல் ஃபார்மில் தான் நிற்கிறீங்க போல் அப்படின்னு சொன்னானே. இல்லை கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது, இப்போ வரைக்கும் சார் ரொம்ப பட்னியாக போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓ அதனால் அதான் சரி நம்ம புருஷனை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே. அப்படியே வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே பார்த்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே. ஜேகே என்ன பண்ணியிருப்பாருனா ஹிப்போடி பிடிச்சி அப்படியே பெட்டில் புஷ் பண்ணியிருப்பார். அதாவது ஹிப்போடி பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தள்ளிட்டு கொண்டு வந்து அப்படியே பெட்டில் போட்டிருப்பாரு. இப்போ பார்த்துறேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இன்றைக்கி நான் கூட பேசுகிற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஷர்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து ஓவராகிறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னு சொன்னோன்னே. பொறுமையாக தானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே தான் அவங்களோட மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போ டேயை பார்த்தா டேயோட பாடி ஃபுல்லாக இக்கியாக இருக்குது. ஜேகேயை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, கழுத்து ஃபுல்லாக இக்கி கொடுத்து வச்சுருக்குறாரு. இப்போ அப்படியே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு கீழே போகிறாரு. கீழே போனால் அங்கே ஜிமின் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே டே பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா சிரிக்கிற அப்படின்னு சொன்னானே. கழுத்தெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொன்னானே. இப்போ பார்த்துட்டோம். அதுவா எவ்வளவோ ஃபவுண்டேஷன் போட்டு பார்த்தோன்னா மறைக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. மறைக்க முடியலையா அப்படின்னு சொன்னானே. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு கடிச்சு வச்சிட்டான் நாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்னது நாயா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் பின்ன நாய் தானே இப்படி கடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே. ஆமாம் இது 2 கால் நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே சொல்லிட்டு பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதாவது ஜிமின் திரும்பி பார்த்துட்டு நீ நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் சிரிச்சிட்ருக்கான். பார்த்துட்டு ஹலோ ஜிமின் அப்படின்னு சொன்னானே. சார் என்னை எவ்வளோ ஓட்டுனீங்க அப்படின்னு சொன்னேன்னே. நான் ஓட்டுறது இருக்கட்டும், சரி பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே. நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு 3 month ஆச்சு, எனக்கு ஐ வில் எக்ஸைட்டிங் அப்படின்னு சொன்னேன்னே. அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்க பேபி எப்போ வெளியே வரும்னு பார்த்துட்ருக்கேன். டேய் அதுக்கு நீ 7 மாதம் இருக்குடா
பட் வெயிட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வெயிட் பண்ண முடியலைன்னா அதுக்காக இப்போ போய்வா நான் கையில் எடுத்து தர முடியும், கையில் எடுத்து கொடுத்தாலும் குட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா குட்டியாக இருக்குமா, பெருசாக இருக்காதா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் அதான் இன்னும் 7 மந்த் இருக்குது, அப்போ தான் வயிறெல்லாம் கொஞ்சம் பெருசாகி வயிற்றில் இருக்க குழந்தையும் பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ எனக்கு இப்போவே பேபியை பார்க்கணும் போல இருக்குது, அந்த பேபியை பார்த்து அப்படியே கொஞ்சம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது வந்து சைடில் வந்து அப்படியே டே ரசித்து பார்த்துட்ருக்குறாரு. ஏன்னா டேக்கு நல்லாவே தெரியும் ஜேகேக்கு பேபிஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் டேக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவர் வந்து அதை ரசித்து பார்த்துட்ருக்குறாரு, ஜிமின் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு. லேட் ஆகுமா குட்டி சேன், வெளியே வர்றதுக்கு லேட் ஆகுமா அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜிமின் பார்த்துட்டு, லேட் ஆகும்டா, சரி குழந்தைகிட்ட பேசினா குழந்தைக்கு காது கேட்குமா அப்படின்னு சொன்னான். இப்போத்துலேருந்தே பேசு, ஆட்டோமேட்டிக்காக காது கேட்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஹலோ சேன் எப்படி இருக்கீங்க சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது சேனா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் வயிற்றுக்குள்ளே இருக்குது பாய் பேபி தானே அப்படின்னு சொன்னோன்னே, வான்னு என்னடானா கேர்ள் பேபி கேட்குறேன், நீ ஏன்டா பாய் பேபின்னு கேட்குற அப்படின்னு சொன்னேன், எனக்கு பாய் பேபி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். பாய் பேபி வேணா நீ பெற்றுக்கோ, நான் என் புருஷன்கிட்ட மாதிரி கேர்ள் பேபி தான் அப்போ பெற்று கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி கேலோ பாயோ அதை விடுங்க, குட்டி எப்படி இருக்கீங்க, சொல்லு குட்டி எப்பண்டா பிறந்தா வெளியே வரீங்க, இந்த சித்தப்பா கையில் எப்பண்டா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வயிற்றை தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்குறாரு. இப்போ அப்படியே ஜின் அங்கே வந்துட்டு, டேய் அதெல்லாம் வரதுக்கு லேட் ஆகும், நீ வா சாப்பிடல வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க 2 பேரும். இப்படி தான் இவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கிப் ஆகும். இடையா 2 பேரும் குட்டியாக ஃபைட்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கேரிங்காக இருந்துப்பாங்க 2 பேரும். இப்போது இப்படியே ஒரு 2 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜிமினுக்கு வந்து ஒரு 5 மந்த்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணுறதுக்காக போவாங்க. அதாவது இன்றைக்கி சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ஸ்கேன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால இன்றைக்கி வந்து ஜேகே, டே, அப்புறம் ஜிமி, சுகா எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கிளம்பி கீழே வரும்போச்சுல, சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு நீ கூட்டிட்டு போகிறது வந்து ஜின்னு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கீழே வந்துட்டு, சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே எக்ஸைட்டிங் ஆகுறாங்க. அதாவது நம்ம ஜேகேயும் வியும் செம்ம எக்ஸைட்டிங் ஆகுறாங்க. ஏன்டா 2 பேரும் இவ்வளோ எக்ஸைட்டிங் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. இவன் பார்த்துட்டு, அதுவோ இன்னைக்கு குட்டி பாப்பாவை பார்க்க போகிறல அதான் இவ்வளோ எக்ஸைட்டிங் அப்படின்னு சொன்னானே, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் இப்படி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியே போச்சு. வி அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு, என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே கிச்சனுக்குள்ளே ஓடுறாரு. கிச்சனுக்குள்ளே போய் அப்படியே வாமிட் பண்ணுறாரு. இப்போ ஜேகே இப்படி பின்னாடியே போயிருப்பாரு. இப்போ போயிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிக்கிறாரு. இப்போ தலையை பிடிச்சிட்டு, என்னாச்சுடா தெரியல வாமிட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதுலேயே மறுபடியும் அவர் வாமிட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அது என்னன்னு தெரில, நேற்றுக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலையோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் கிச்சனில் என்ன சமைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க, இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் எப்படி பக்கத்தில் வந்து அப்படியே பார்க்குறீங்க. இப்போ டேயை பார்த்துட்டு, என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லைம்மா என்னன்னு தெரில வாமிட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாட்டியங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாட்டி தூங்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு, அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜின் அப்படியே முன்னாந்து வந்துட்டு, என்னாச்சுமா அப்படின்னு சொன்னானே, என்னன்னு தெரில வாந்தி எடுத்துகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே ஜின் பக்கத்தில் வந்துட்டு, இன்னும் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறாருன்னா, ஜின் என்ன பண்ணுறாருன்னா நேராக போய் அப்படி ரூமுக்கு போய் அப்படிட்டே வாமிட் பண்ணிட்டே இருக்கான் என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னா. இப்போ பாட்டியும் அப்படி மெல்ல வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு, என்னாச்சு என் பேரப்பிள்ளைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பின்னாடி வந்து அப்படியே தலையை தடவி கொடுக்குறாங்க. இப்போ டே பார்த்துட்டு, என்னன்னு தெரில பாட்டி பயங்கரமாக தலை வலிக்குது, வாமிட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ அப்படியே அவங்க பாட்டி கையை பிடிச்சி பார்த்துட்டு, ஏ ஜின் அப்படின்னு சொன்னோன்னே, அத்தை இவனும் குழந்த உண்டாயிருக்கான்னு நினைக்கிறேன், 2 நடுத்துடுப்பு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. என்னத்தை சொல்கிறீங்க? 2 நடுத்துடுப்பு கேட்குது. ஜிமினுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னானே. ஆமாத்த இவனையும் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னானே. நிஜமாவாத்த 2 நடுத்துடுப்பு கேட்குது, அது மட்டும் இல்லாமல் வாந்தி எடுக்கிறான், தலையும் வலிக்குன்னு சொல்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே.
அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, மா உண்மையாட்டாம்மா? ஆமாண்டா, இவனுக்கும் 2 நாடி துடிப்பு அடிக்குது, எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹக் பண்ணிட்டு, ஜேகே நீ அப்பா ஆக போகிறடா அப்படின்னு சொன்னாடனே, இப்போ ஜேகே வந்து இப்படி அதாவது பாட்டி சொன்னது கேட்டால் அவங்க கொஞ்சம் ஷாக்காக பார்த்துருப்பான். இப்போ அப்பா ஆக போகிறேன்னு சொன்னானே அப்படியே ஜேகே டைட்டாக வியே ஹக் பண்ணிட்டு, நிஜமாவாடா அப்படின்னு சொன்னானே, தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயும் அப்படி ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணோன்னே இப்போ ஜிம்மி நாங்கள் சைடில் வந்து நின்றுட்டு, பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன ஓவர் அட்டாக் பண்ணிடுவோம் போல இருக்கே நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சிப்போடாண்ணா அப்படின்னு சொன்னேன். நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மி இப்போ அங்கேருந்து போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஜேகே அப்படின்னு சொன்னேண்ணே. சொல்கிறா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாட்டனே, என் சொல்லுக்கிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படி கீழே விடலை, அப்படி கையில் தூக்கிக்கிட்டாரு. இப்போ பார்த்துட்டு, ஐயோ ஜேகே என்ன விட்டு ஜேகே அப்படின்னு சொன்னானே, நீ நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கையில் தூக்கிட்டு தான் அப்படியே போய் காரில் இருத்தி வைக்கிறாரு. இருத்தி அப்படியே வச்சிருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிம்மன் பார்த்துட்டு, ஒரு நாளாவது நீ என்ன இந்த மாதிரி தூக்கியிருக்கியா அப்படின்னு சொன்னேன்னே, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவர் பாட்டுக்கு உட்காந்து அப்படியே வெளியே பார்த்துட்டு வர்றாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜஸ்ட்டு குழந்த உண்டாயிருக்கான்னு மட்டும்தான் அவனுக்கு நியூஸ் கிடச்சிது. உடனே பொண்டாட்டி தாங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒரு நாளாவது இந்த மாதிரி நீ என்ன தாங்கி பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, டைம் கிடைக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்குறாரு. பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ இந்த சைடு பார்த்தா அப்படியே என் செல்லக்குட்டி என் பொச்சுக்கிட்டி அப்படியே கொஞ்சிக்கிட்டே வராங்க. டே தயவு செஞ்சு கொஞ்சாதுங்கடா, பார்க்க முடியல, பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொன்னேன்னே, சகிக்கலைன்னா திரும்பிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, டேய் அப்படிங்கிற மாதிரி ஜெய்மின் கேட்குறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, திரும்பிக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, என் செல்லக்குட்டியாரு என் புஜ்ஜிக்கிட்டியாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சிக்கிட்டே வரான். பார்த்துட்டு, ஒரு நாள் இந்த மாதிரி நீ என்ன கொஞ்சிருக்கிய அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா வந்து இறங்கிடுறாரு. ஏன்னா பிளேஸ் வந்துடுது. இறங்கிட்டு வேறையா இல்லையா அப்படின்னு சொன்னேன். வேற கையை கூட பிடிக்க மாட்டியா அப்படின்னு சொன்னேன். கையை பிடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை பிடிச்சி அப்படி மெல்ல இறக்கி விடுறாரு. பார்த்துட்டு, இங்கேருந்து உள்ள வர தூக்கிட்டு போகலாமே, நிறைய பேர் நிற்கிறாங்கடா, பார்ப்பாங்கடா, ஒரு மாதிரி பார்ப்பாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே, அங்கே பாரு இப்போதான் பாட்டி சொன்னாங்க 2 நாடி துடிப்பு கேட்குது, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாருமான்னு சொன்னாங்க. ஆனால் அவன் புருஷனை எப்படி தாங்குறான்னு பேர், இப்படி கீழே நிற்கப்பட மாட்டேங்கிறான், கையில் தூக்கி வச்சிருக்கிறான். ஆனால் நீ அப்படின்னு சொன்னானே, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கடா, நீ என் புருஷன் தானே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறப்ப சுகா பார்த்துட்டு, புருஷன்தான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலில் முன்ன போய் நின்றுட்டு, ஜிமின் வரலையே இல்லை நான் மட்டும் போட்டா அப்படின்னு சொன்னானே, வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பக்கத்தில் போய் நிற்கிறான். நின்றுட்டு, நீ ஒன்றும் பண்ணி குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே டென்ஷனாக உள்ளே போயிடுறாரு. இப்போ சுகா அப்படியே பார்த்துட்டு, அது என்ன பண்ணுறாருன்னா ஜேகே அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே உள்ளே வராரு. இவன் பார்த்துட்டு, தம்பி அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜேகே தண்ணி பார்த்து, சொல்லண்ணா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டல அப்படின்னு சொன்னேன். என்னன்னா நீயும் புருஷனை கொஞ்சம் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், ஏன்டா என் புருஷன் என்ன திட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னேன். அது கேரிங்காக பார்த்துக்கணும், நீ பார்த்துக்கிறதுலாம் ஒரு கேரிங்கா அப்படின்னு சொன்னேன். சிப்படா அப்படின்னு சொன்னேன். போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபுல்லாக போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஐயோ வத்து குஞ்சு டென்ஷன் ஆகாதடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடியே சுகா போகிறான். இப்போ அப்படியே உள்ளே செக் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா இப்போ ஜிமினோட பேபி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, பேபியோட க்ரோத்து சூப்பராக இருக்குது, அண்ட் இன்னும் கொஞ்சம் சத்தான உணவாக எடுத்துக்கோங்க ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லி அப்படியே அதில் அந்த ப்ராசஸ்லாம் முடியுது. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, இவன் வந்து என் 2வது மருமகன், இவனுக்கு வந்து இன்றைக்கி என்னன்னு தெரில, காலையிலேருந்தே கொஞ்சம் வாமிட் பண்ணிகிட்ருக்கான், அது மட்டும் இல்லாமல் தலைவலிக்குன்னு சொல்கிறான். எங்கள் அம்மா கொஞ்சம் வயசானவங்கிறனால கையை பிடிச்சி பார்த்துட்டு 2 நாடி துடிப்போட கேட்குதுன்னு சொன்னாங்க, இவனுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னானே. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டேயை உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே டாக்டர்கிட்ட வந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ இந்த டாக்டர் அதை பார்த்துட்டு, இவங்களுக்கு 2 நாடி துடிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துட்டு, அதாவது அவ்வளோ நேரம் டேயும் சரி ஜேக்கையும் சரி ரொம்ப ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படி சொன்ன உடனே இப்போ அப்படியே 2 பேர்த்துக்கும் அப்படியே ஸ்மைல் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகிட்டு, டாக்டர் என்ன சொல்கிறீங்க
2 நாடி துடிப்பு கேட்கல, 3 நாடி துடிப்பு கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டாக்டர் என்ன சொல்கிறீங்க? டேயோட வயிற்றில் இருக்கிறது ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு செல்லம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அப்படியே டே வந்து அப்படியே ஜேகேயை ஃபேஸ் பண்ண மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு ஐயோ என் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணேன். ஹலோ ஹலோ ஹலோ, இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோங்க, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ சாரி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இவருக்கு ட்வின்ஸ், பட் இவரை கொஞ்சம் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து நீங்கள் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சாப்பாடு கொடுக்கணும். ஐ மீன் நிறைய ஊட்டச்சத்து இருக்கிற சாப்பாடாக கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்கிறாங்க, இந்த டைமில் மூட் ஸ்விங்ஸ்லாம் நிறைய வரும், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கண்டிப்பாக டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு உள்ள வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் அப்படியே டேயெல்லாம் ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பாட்டிக்கும் சரி தாத்தாக்கும் சரி ரொம்ப ஹாப்பி. இது மட்டும் இல்லாமல் ஜேஹோப்புமே ஹக் பண்ணி ரொம்ப இதாக எமோஷ்னலாக இருப்பார். 2 பிள்ளைங்களும் குழந்தோண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்லாம் அப்படி செம்மையாக எமோஷ்னலாக இருப்பார். நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு சரி அல்லாதீங்க, பொம்பளை பிள்ளை மாதிரி இருந்து அழுதுட்டுருக்கீங்க, நானே அழலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேஹோப்பை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஜேஹோப்புக்கு வந்து எமோஷ்னல் ஆகிடுச்சு. இப்போ இப்படியே ஒரு 7 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜிம்மினுக்கு வந்து பேபி பிறந்திருக்கும். இப்போ பேபி பிறந்து ஒரு 2 மந்த்ஸ்கிட்டே இருக்கும். ஜேகே வந்து டேயையும் பத்திரமா பார்த்துக்கிறான். அந்த குழந்தையும் ஜிம்மின் கையில் கொடுக்குறதே இல்லை. ஜிம்மின் வந்து அப்பப்போ கேட்பாரு, டேய் குழந்தைய கொடுறா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குழந்தை அழுதுக்கப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையும் கையில் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஜேகேக்கு பேபிஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அப்படியே கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் பார்த்துட்டேன், டேய் குழந்தைய கொடுறா, ஃபீட் பண்ணிட்டு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஃபீட் பண்ணிட்டு வந்து தரேன் ராசா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் வாங்கி ஜிம்மின் ஃபீட் பண்ணுவார். நைட்டு தூங்க போகும்போதுல கூட கையில் கொடுக்க மாட்டார். டே கொடுறா, குழந்தைய தூங்க போட்டுட்டா அப்படின்னு சொல்லி வச்சுனா, அது அப்படின்னு சொன்னானே, அது இதுன்னு எதுவும் சொல்லண்டா, மரியாதையாக குழந்தைய கொடு அப்படின்னு சொன்னானே. சரி நாங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே குழந்தைய வந்து அடம் பிடிச்சி தான் ஜிம்மின் கையில் வந்து குழந்தைய வாங்குறாரு. பட் சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா குழந்தைய கீழேயே விட மாட்டேங்கிறான். ஏன் சுகா கையில் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். சுகாவுக்கு வந்து இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதாவது அவன் வந்து அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதாவது ஜேகே பிறக்கும்போது சுகா இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பான், என் தம்பியை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே தூக்கி வச்சுருப்பான். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதாவது அப்பப்போ தான் பார்த்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. டேய் நீ ஒன்றை மாதிரியே அவனும் பண்ணுறான்டா, அவங்க பாரு அவனை கீழே விட மாட்டேன்னு சொன்னால இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஜேகே சுகா பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்படியே டேஸ்க்கெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 10 மந்த்துக்கிட்ட இப்போ ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேக்குமே பேபிஸ் பிறந்துருச்சு. நம்ம டேக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாய் பேபி, அவன் பேர் குக்கி. 2வது வந்து கேர்ள் பேபி, அவள் பேர் வந்து டேஷி. இப்போது குக்கியை தான் ஜேகே வந்து அப்படி தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் டேஷியை மடியில் போட்டுக்கிட்டு அவன் ஆட்டி கொடுத்துட்ருக்குறான். இப்போ டே பார்த்துட்டு, அச்சோ ஜிம்மின் அண்ணாவோட குழந்தையே அவன் கீழே விடலை, நான் குழந்தைகிட்ட தரவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு, குழந்தைக்கு ஃபீட் பண்ணிடு அப்படின்னு சொன்னானே. என்னது ஃபீட் பண்ணுறா அப்படின்னு சொன்னானே. அதான் குழந்தைய கையில் தான் ஃபீட் பண்ணலாம், நீ தான் தரவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னேன். டேய் உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பேபிஸ்னால் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னேன். சரி குழந்தைய கொடு அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே டேஷியை கையில் கொடுக்குறான். இப்போ டேஷி அப்படியே வாங்கிட்டு அப்படியே டே வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டேன், ஜேகே அப்படின்னு சொன்னேண்ணே. சொல்லிட்டேன், உனக்கு பேபிஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொன்னேண்ணே. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்துட்டேன். சரி குழந்தைங்க வந்துருச்சு, நானும் பார்த்துட்டு இருந்தேன், பேபி பிறந்ததுலேருந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே. அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு என்னை பொறுத்தளவுக்கும் உனக்கு ஃபஸ்ட்டு பேபி தான் ஃபஸ்ட்டு, நான்லாம் செகண்ட் நாளில் அப்படின்னு சொன்னேன்னே. அச்சோ பேபி அப்படிலாம் இல்லை பேபி, எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு பேபி நீ தான் அப்படின்னு சொன்னேன். பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னேன்னே. நிஜமா பேபி பொய் சொல்லாதடா அப்படின்னு சொன்னேன். நிஜமாடா அப்படின்னு சொன்னேன். பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பேபி வந்து 2 பேபியுமே அவன் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருப்பான். இப்போ 2 பேபியுமே அப்படியே அந்த தொட்டிலில் போட்டுட்டு இப்போ துரத்துறான். பொய் சொல்லாதடா அப்படின்னு சொன்னோன்னே இவன் டே வந்து பின்னாடியே துரத்திட்டு விடுறான். ஜேக்கு அப்படியே ஓடி, டே நான் சொல்கிறது கேட்டுட்டே நில்றா, மரியாதை அந்த இடத்துல நில்றா அப்படின்னு சொன்னோன்னே. இல்லைடா அப்படின்னு சொன்னோன்னா, டேய்
உனக்கு அப்போ நான் முக்கியம் கிடையாது, உனக்கு பேபிஸ் தான் முக்கியம் அப்படி தானே அப்படின்னு சொன்னேன். அச்சோ பேபி அப்படிலாம் இல்லை பேபி, எனக்கு ஃபஸ்ட்டு நீ தான் அப்படின்னு சொன்னேன்னா யார் நானும். குழந்த பிறந்து 7 மாதத்துக்கிட்ட ஆகுது, ஒரு தடவையாவது எப்படி இருக்கிற, உனக்கு இப்போ ஓகேவா, ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்டுப்பியாடா அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஐயோ கேட்கலையோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓ நீ கேட்டியா கேட்கலையான்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லை, அப்போது என்ன லட்சணத்துலடா என்னை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டை சுற்றி துரத்துறான். இவன் பார்த்துட்டு ஐயோ பேபி சாரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னேன்னா, பாருண்ணா பேபி பிறந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ஃபுல்லாக பேபியை தான் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நேரம் கூட பேபி நீ எப்படிடா இருக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் புருஷனா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவன் கையில் ரிங் போட்ட உடனே அந்த ரிங்கை கலத்தி மூஞ்சிலே விட்டு அடிச்சிருந்தேனா இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்குமா, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மேலே பார்த்து அப்படி கத்துறான். இவன் பார்த்துட்டு ஐயோ பேபி அப்பெல்லாம் இல்லைடா ஜலம் அப்படின்ட்டு மட்டும் சொன்னானே, நீ பேசாதடா, நீ பேசாத, வாய் திறக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் விரட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமின் காப்பாற்றுங்க ஜிமின் அப்படின்னு சொன்னேன்னா, நானும் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு தடவையாவது மச்சான் எப்படி இருக்காரு ஒரு தடவையாவது கேட்டியாடா, இல்லை அண்ணிங்கிற பாசமாவது கொடுத்தியாடா, அதை விட்டுக்கிட்டு குழந்தைய கொடு என்னை என்ன பாடுபடுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு பக்கம் ஜிமின் துரத்துறாரு. இப்போ பார்த்துட்டு ஐயோ 2 பேரும் துரத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்கே ஓடுறாரு. இவன் பார்த்துட்டு ஏண்டா உனக்கு மச்சான் முக்கியம் இல்லை, அண்ணன் பொண்டாட்டி ஆச்சேங்கிறதுக்காக அண்ணிங்கிற மரியாதை இல்லை, அவனும் குழந்த பிறந்துருச்சு அவனையும் பார்க்கணும் குழந்தைங்களையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது அக்கறை இல்லை, நீ என்னடானா குழந்தைங்க மட்டும் தூக்கி விளையாடிட்டு இருக்க, டேய் குழந்த முக்கியம்தான்டா அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எங்களெல்லாம் மறந்துடுவல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஐயையோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெய்க்கு அப்படியே ஓடுறாரு. இப்போ அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா போடு, ஒரு குழந்தைய கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துட்டு தரோம்டா, கையில் தாடான்னு சொன்னால் கேட்டுட்டானா, நல்லா போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது எல்லா ஃபேமிலியில் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஜிமினுக்கும் சுகாவுக்கும் பிறந்த இருக்க குழந்தையோட பேர் வந்து மின்ஷி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி நடக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு பாப்பா அம்மாவும் சித்தியும் துரத்துறாங்க ஓடிடுவோமா அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அப்படியே மெல்ல மண்டையாட்டே அப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஜெய்க்கு அப்படியே தூக்கிக்கிட்டே ஓடுறான். குழந்தைய விட்டுறாட்டே அவளை விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் பின்னாடியே ஓடுறான். ஐயோ ஜிமின் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு. ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி கேட்டது வந்து தர்ஷினி ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஆர்மிஸ், லவ் யூ.